ஹாய். நான் நேற்று என் ஃப்ரெண்டை திட்டிட்டேன். பண்ணியிருக்க கூடாதுல்ல. நேற்று நல்லா தூங்கியிருக்கலாம். இந்த மொபைலை வச்சுட்டு தூக்கமே இல்லை. ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணுறதும் அதுக்காக வருத்தப்படுறதும் இல்லை ஏதாவது பண்ணாமல் விட்டதுக்கு வருத்தப்படுறதும் நம்ம ஜென்ரலாக நம்ம லைஃப்பில் நடக்கிறது தான். ஸோ தப்பு தவறு இந்த ரெண்டு விஷயங்கள் எப்பயுமே எனக்கு அந்த வார்த்தைகள் ரொம்ப பிடிக்கும். ஸோ தவறு அப்படிங்கிறது தவறி செய்கிறது, தப்புங்கிறது தெரிஞ்சு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ தவறு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் நடக்கிறது, தவறி போய் நம்ம செய்கிறது. அதே தப்புங்கிறது நம்ம தெரிஞ்சே வேணும்னு கொழுப்புக்கு பண்ணுறது தப்பு. ஓகேயா? ஸோ நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியும், கரெக்ட் தான். நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியும், இது பண்ணால் தப்பு, இது தப்புன்னு தெரியும், ஆனாலும் பண்ணுவோம். ஓகே, தட்ஸ் கால் கொழுப்பு. அது வேறு டிபார்ட்மெண்ட். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செஞ்ச ஒரு மிஸ்டேக்கை பற்றி நம்ம எப்படி பேசுறது. ஒரு ரெக்ரெட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயம். நம்ம பாஸ்ட், ரெண்டுமே பாஸ்ட் தான். ஸோ ஒரு விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறதும் ரெக்ரெட்டுன்னு தான் சொல்லுவோம். ஒரு விஷயம் பண்ணலையே அப்படின்னு நம்ம வருத்தப்படுறதையும் ரெக்ரெட்டுன்னு தான் சொல்லுவோம். ஸோ ரெக்ரெட்டுங்கிறது வருத்தம். பேசிக்காக நீங்கள் எக்ஸாக்டாக தமிழில் அந்த வார்த்தைக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வருத்தம். ஸோ ஒரு விஷயம் செஞ்சுட்டோம் அப்படின்னு வருத்தப்படுறதும், ஒரு விஷயம் செய்யாமல் போயிட்டோமே அப்படின்னு நம்ம வருத்தப்படுறதும் தான் ரெக்ரெட். ஸோ மோஸ்ட்லி நான் சொல்லுவாங்க, ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க, ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணிடுங்க. இல்லைன்னா நீங்கள் ரெக்ரெட் பண்ணுவீங்க, ஃப்யூச்சரில் யூ வில் ரெக்ரெட். ஸோ இப்போது மோஸ்ட்லி எப்படின்னா, யார்கிட்டயே சண்டை போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கட் ஆகிடுச்சு, நல்ல சண்டை தான் வந்துருச்சு அப்படிங்கிறப்போ யூ வில் ரெக்ரெட் திஸ் இன் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ இதை நினச்சி நீ ஃப்யூச்சரில் வருத்தப்படுவ, என்கிட்ட இப்படி பண்ணிட்டேன்னு நீ வருத்தப்படுவ, யூ வில் ரெக்ரெட் இட். இல்லைன்னா பிரேக்கப் இதாச்சுன்னா விட்றா மச்சான், ஷீ வில் ரெக்ரெட் இட். உன்னை போய் மிஸ் பண்ணிட்டேன்னு ஷீ வில் ரெக்ரெட். அவள் வருத்தப்படுவா ஃப்யூச்சரில். ஸோ ஃப்ரீயாக விடுது. அந்த மாதிரி ஆறுதல்களும் நம்ம கேட்டிருப்போம். ஆறுதல்கள், மிரட்டல்கள், இது எல்லாமே கேட்டிருப்போம். ஸோ இந்த ரெக்ரெட் அப்படிங்கிற வார்த்தை ஒரு ஹியூமன் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா நம்ம கண்டிப்பாக இதை பண்ணிட்டோமேன்னு வருத்தப்படுவோம், ஆனால் இதை பண்ணலேன்னு வருத்தப்படுவோம். அந்த வருத்தங்கிறது நம்மளுக்கு எப்போ பாரு சுற்றி சுற்றி நம்மளை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி நம்ம வருத்தப்படும் போது அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப 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 சிம்பிளாக ரெண்டு டைப்பில் அதை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மிஸ்டேக் அப்படிங்கிறது என்னன்னா, மேஜரா பெரிய தப்பு மிஸ்டேக். தப்பு தவறு இப்பதான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ நம்ம பண்ற தப்புக்கள் தான் நம்மளுக்கு மிஸ்டேக். அதே நம்ம சம்திங் யூ டிட் ஆர் டிடன்ட் டூ. ஸோ சம்திங் யூ டிட் அப்படின்னா நீங்க ஏதோ ஒன்று செஞ்சதோ, ஆர் டிடன்ட் டூ செய்யாததோ, டிடன்ட் டூ. ஸோ டிட் நாட் டூ. டிட் பிளஸ் நாட், இந்த ஓக்கு பதிலாக தான் இந்த அபாஸ்ட்ரஃபி வந்திருக்கு. ஸோ டிடன்ட் டூ அப்படின்னா டிட் நாட் டூ, செய்யலை. டூங்கிறது செய்யறது. ஸோ நம்ம செய்தது இல்லைன்னா நம்ம செய்யாதது. எப்போ? பாஸ்டில். நம்ம செஞ்ச விஷயத்துக்காக வருத்தப்படுறதோ இல்லை செய்யாத விஷயத்த நினச்சி வருத்தப்படுறதோ தான் ரெக்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம வருத்தப்படும் போது நம்ம அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கணும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ இதை பற்றி தான் நீங்கள் பேசிட்டு இருந்தீங்களா அப்படின்னு உடனே உங்களுக்கு புரியும் பாருங்களேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறேன். இந்த சிச்சுவேஷனுங்கிறது சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம், கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒரு எக்ஸாம் இருக்குது, நாளைக்கு எக்ஸாமு. ஓகே, எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சிருக்கணும், ஆனால் படிக்காமல் நல்லா படுத்து தூங்கிட்டீங்க. வேணும்னு தூங்கியிருக்க மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேபி வேணும்னு தூங்குற ஆள் கூட இருப்பீங்க. பட் நான்லாம் வேணும்னு தூங்க மாட்டேன். எக்ஸாம்னா எனக்கு கொஞ்சம் ஐயோ எக்ஸாம் மார்க் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்து, அது டாப்பர் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் அப்படி தான் இருந்தேன். இப்போ இல்லை, மார்க்லாம் நம்ம ஒன்றுமே டிசைட் பண்ணாது, அது வேறு விஷயம். பட் ஸ்டில் அது ஸ்கூல்லேருந்து பார்த்து ஃபஸ்ட்டாகவே இருந்து பழகுறதுனால திடீர்னு அது மிஸ் ஆகிடுமோங்கிற அந்த பயத்தில் கிளாஸ்லாம் பயங்கர சின்சியராக கவனிப்பேன், எக்ஸாம் ரொம்ப சின்சியராக படிப்பேன். ஸோ அதெல்லாம் நடக்கும். ஆனால் எக்ஸாம் நாளைக்கு அப்படிங்கிறப்போ நம்ம முந்தின நாள் சின்சியராக தான் படிச்சுட்டு இருந்தோம். ஒரு 5 நிமிஷம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம்லாம் வச்சுட்டு படுப்போம். இல்லை குரூப் ஸ்டடி பண்ணுறோன்னா ஃப்ரெண்டுக்கிட்ட 5 நிமிஷம், கரெக்டாக 5 நிமிஷம் தெரிய கூட அப்படின்னு சொல்லிட்டு படுப்போம். கரெக்டாக? ஆனால் என்ன ஆகும், அந்த 5 நிமிஷங்கிறது எப்போ 5 மணி நேரம் ஆச்சு, காலையில் எப்போ ஆச்சுங்கிறதே நமக்கு தெரியாது. திடீர்னு முடிச்சு பார்த்தா 8 மணியாக இருக்கும். ஐயோ 9 மணி எக்ஸாம்னு
குடுகுடுன்னு தடப்பட கிளம்பி நம்ம எக்ஸாமுக்கு போகிறது மட்டும் தான் நேரம் இருக்கும். ஸோ கிளம்பி எக்ஸாமுக்கு போனால் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பயங்கர ஈஸியாக இருக்கும். ஐயோ படிச்சிருந்தோம்னா சூப்பராக எழுதியிருக்கலாமே, தூங்கிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படுவோம். ஓகே, அப்படியே அங்கே கட் பண்ணுங்க, அந்த சீனில் அப்படியே பாஸ் பண்ணுங்க. ஸோ அந்த சீனில் உங்கள் மைண்டில் 2 ஸ்டேட்மெண்ட் ஓடும். என்ன, பேசாமல் ஒழுங்காக படிச்சிருக்கலாமா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும், பேசாமல் தூங்காமல் இருந்திருக்கணும்ல நான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும். ஒன்றா பேசாமல் படிச்சிருக்கணும், ஒழுங்காக படிச்சுட்டு வந்திருக்கணும் அப்படிங்கிறதும், தூங்காமல் இருந்திருக்கணும் அப்படிங்கிறதும் நடக்கும். இந்த 2ல் ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம மைண்டில் ஓடும். ஸோ பேசாமல் படிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது பாசிட்டிவ், பண்ணியிருக்கலாம். தூங்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னா நெகட்டிவ், ஐயோ பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் இருந்திருக்கலாம், பாசிட்டிவ் நெகட்டிவ். பேசாமல் நம்ம படிச்சிருக்கலாமோ அப்படிங்கிறது ஒரு செயல், பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அது பாசிட்டிவ், பண்ணுற விஷயம் வந்து பாசிட்டிவ். அதுவே தூங்காமல் இருந்திருக்கணும் அப்படின்னா அது நெகட்டிவ், அதாவது நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம், அது நடக்காமல் இருந்திருக்கணும்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ இந்த பாசிட்டிவ் இந்த நெகட்டிவ் 2மே நம்மளுக்கு ரெக்ரெட்ஸ் தான், வருத்தம் தான். செஞ்சுட்டோமேன்னு வருத்தம், செய்யலையேன்னு வருத்தம், தூங்கிட்டோமேன்னு வருத்தம், படிக்காம விட்டுட்டோமேன்னு வருத்தம். ஓகே ஓகே. ஸோ அதே தான் நம்ம இப்போ இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா, நான் தான் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அதே சிச்சுவேஷன் தான். நான் ஐ ஷுட்டுங்கிறது பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதுக்கான வார்த்தை. ஷுட், உட், குட் இதெல்லாம் நம்மளுக்கு மாடல் வேர்ப்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ இதுக்குலாம் நம்ம டீட்டெயிலாக போனோம்னா அது கிராமர் ஆகிடும். ஸோ நம்ம கிராமர் இல்லைன்னு எப்பவுமே சொன்னதுனால ஷுட்டுங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷுட்டுங்கிறது நான் பண்ணணும், மஸ்ட், செய்யணும், அந்த இதுக்கான வார்த்தை. ஓகே, ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாடல் வேர்ப்ஸ் நம்ம தனியாக கிராமரில் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ ஐ ஷுட் ஹாவ் ஸ்டடீட். ஸோ இது வந்து பாசிட்டிவ், நான் படிச்சிருக்கணும். ஸோ நான் படிச்சிருக்கணும். ஐ ஷுட் ஹாவ் ஸ்டடீட். இன்னொன்று ஐ ஷுடன்ட் ஹாவ் ஸ்லெப்ட். ஷுடன்ட்ங்கிறது ஷுட்டோட நாட்டில் இருக்க ஓக்கு பதிலாக தான் அந்த அப்போஸ்ட்ரோஃபி. ஸோ ஐ ஷுடன்ட் ஹாவ் ஸ்லெப்ட், நான் தூங்கி இருக்க கூடாது. ஸோ நான் படிச்சிருக்கணும், நான் தூங்கி இருக்கக்கூடாது, 2மே நம்மளோட வருத்தங்கள் தான். இது பாசிட்டிவ் வருத்தம், இது நெகட்டிவ் வருத்தம். ஸோ தூங்கி இருக்கக்கூடாது, நடந்திருக்க கூடாது அப்படிங்கிறப்ப அது நெகட்டிவ் தான். கரெக்டா? ஓகே. ஸோ இந்த 2க்கும் இருக்க நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாசிட்டிவ்ங்கிறப்ப நாட் வரல, நெகட்டிவ்ங்கிறப்ப நாட் வரல, அது ஒன்று. அது என்ன டிஃப்ரென்ஸு? ஐ ஷுடன்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ்னால நாட் வந்திருக்கு. ஷுடன்ட் ஹாவ்க்கு அப்புறம் ஒரு வேர்ப் வந்திருக்கு. வேர்புங்கிறது செயல், செய்யற செயல், செய்யப்பட்ட செயல், ஒரு வினை சொல் தான் நம்மளுக்கு வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹாவ் வருது அப்படிங்கிறப்ப எப்பயுமே அந்த ஹாவ் கூட V3 தான் வரணும். ஸோ ஹாவ் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஈவன் ஃபியூச்சர்லையுமே ஹாவ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி பர்ஃபெக்ட் டென்சஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம டென்ஸுக்குள்ளலாம் இப்போ போகல, நான் இங்கே வந்து ஹாவ் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் V3 தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். அண்ட் இங்கே ஏன் நம்ம ஹாவ் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, நேற்று அது பண்ணியிருக்கணும், அப்போ நேற்று ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் நான் வருத்தப்படுறேன் அது பண்ணலை அப்படிங்கிறதுக்கான ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது வந்து டென்சஸில் பார்க்குறப்ப நம்மளுக்கு புரியும். ஏற்கனவே கொஞ்சம் பேர் நம்மளோட யூடியூப் வீடியோஸ் டென்சஸ் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு நம்ம திருப்பி கூட டென்சஸ் பார்க்கும்போது நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஹேவ் யூஸ் பண்ணுற இடத்துல எல்லாமே கண்டிப்பாக verb 3 தான் வரணும். verb 3ங்கிறது என்ன? ஸ்டடி verb 1, studied verb 2, studied verb 3. ஸோ verb 1 வந்து present tense, verb 2 வந்து past tense, verb 3 வந்து past participle. ஓகே, ஸோ இது ஸ்டடிக்கு. ஸ்லெப்டுக்கு sleep verb 1, slept verb 2, slept verb 3. present past, past participle.
ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹேவ் யூஸ் பண்ணுறப்ப எப்பயுமே verb 3 தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ ஷுட் ஹேவ் ஸ்டடிட், ஐ ஷுடன்ட் ஹேவ் ஸ்லெப்ட். ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியும். பாசிட்டிவ் ரெக்ரெட் இது, நெகட்டிவ் ரெக்ரெட் இது. ஸோ இதுக்கு மேலே நம்ம பண்ண ஒரு விஷயம், ஒரு தவறு நடந்துருச்சு அப்படிங்கிறப்போ, நான் பண்ணியிருக்கணுமே அப்படின்னு நீங்கள் புலம்புறப்போ, அதை தமிழில் புலம்பாம இங்கிலீஷில் புலம்புங்க. உங்களுக்கு நீங்களே சொல்லும்போது கூட இங்கிலீஷ்லேயே சொல்லுங்கள். ஸோ நம்மள்கிட்ட நம்மளே பேசும்போதே இங்கிலீஷ்லேயே பேசிக்கிட்டு வந்துட்டு இருந்தோம்னா தான் நம்மளோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் டெவலப் ஆகும். ஸோ வருத்தங்கிறது நீங்கள் வருத்தப்படக்கூடாது, வருத்தம் தரக்கூடிய செயல்கள் எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஆனால் மனுஷங்க அப்படிங்கிறப்போ வருத்தங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் ஒன்றி அமைஞ்சு போச்சு. ஸோ அது இல்லாமல் இருக்காது. பட் வர வருத்தங்கள் குட்டி குட்டி வருத்தங்களாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஓகேங்களா? எதுக்குமே வருத்தப்படாமல் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. பட் ஸ்டில் அப்படியே வருத்தங்கள் வந்தாலுமே சின்ன சின்ன வருத்தங்களாக இப்படிங்கிறக்குள்ள போயிடணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை உங்களுக்காக. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு அப்படிங்கிறப்ப அதை பற்றி நம்ம செஞ்சுட்டோமேன்னு வருத்தப்படுறதும், செய்யாமல் விட்டுட்டோமேன்னு வருத்தப்படுறதும் எப்படி, அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ ஒரு சின்ன ப்ரொனன்சியேஷன் டிப் தரேன். ஆனால் அது வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுவோமோன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஐ ஷுட் ஹேவ் ஸ்டடிட், ஐ ஷுடன்ட் ஹேவ் ஸ்டடிட். ஸோ இங்கே இருக்க இந்த ஹேவ் வந்து நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், கரெக்டான ப்ரொனன்சியேஷன் என்னன்னா ஆஃப்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப பாஷாக பேசுகிறவங்க கிட்ட நீங்கள் கவனிச்சிருந்திருந்தா தெரியும். இல்லை ஏதாவது ஒரு பெரிய நல்ல ஒரு இங்கிலீஷ் மூவியில் பார்க்குறப்போ கவனிச்சிங்கன்னா தெரியும். I should have studied, I shouldn't have slept, I should have studied, I should have studied. ஸோ அந்த ஹேவ்ங்கிறத வேகமாக சொல்லுவாங்க. அது வந்து ஆஃப், ஹேவ்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க, ஆஃப்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து ப்ரொனன்சியேஷன் டிப். ஐ ஷுட் ஹவ் ஸ்டடிட், ஐ ஷுடன்ட் ஹவ் ஸ்லெப்ட் அந்த மாதிரி. ஆனால் இது நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அப்படியெல்லாம் அவசியம் இல்லை. நான் ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இங்கிலீஷுங்கிறது லிசனிங்லேயுமே இங்கிலீஷ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு இன்னையோட லெசன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஹோம்ஒர்க் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையோட இப்போ வரைக்கும் நீங்கள் அதிகபட்சமாக என்ன விஷயத்துக்காக வருத்தப்பட்டீங்க, எதை நினச்சி ரெக்ரெட் பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் இதே ஃபார்மேட்டில் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். இதுதான் உங்களோட இன்னைக்கான ஹோம்ஒர்க். ஓகே. லெசன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் அதை இருந்தால் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள், டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே. ஹோம்ஒர்க் மறக்காமல் பண்ணிடுங்க. தேங்க்யூ.